என்ன குருநாதா இன்னுமா பஞ்சர் போட்டுனுக்குற? கண்டபடி டியூப்பை கிழிச்சு வச்சிருக்கானுங்க. எதுல போய் ஏத்துறாங்களோ. சிநேகிதா என்ன தோழா? டிஃபன் ஆச்சா? ஏதோ அர்ஜென்ட்டா உள்ள தள்ளன. ஏன் அப்படி? டிஃபன் ஆர்டினரியா இருந்ததா? ஆர்டினரி அர்ஜென்ட். உன் தொழில் பாச ஒண்ணு விட்டு போகாத. அந்த பாவாடை என் சம்சாரத்தது. ஜாக்கிரதை, கிழிச்சிடாத. கிழிஞ்சா தைச்சு என் சம்சாரத்துக்கு கொடுத்துறேன். தோழா, நம்ம 2 பேர் சிநேகத்தை பத்தி இந்த காட்டு கோயில், அம்மன் கோயில் அங்க இங்க எல்லாம் ரொம்ப பொறாமப்பட்டு பேசிக்கிறாங்களே. ஏன்? நம்ம 2 பேர் சிநேகத்துக்கு திருஷ்டி பரிகாரமா தான் நம்ம 2 பேரும் சம்சாரமும் குடுமி பிடி சண்டை போட்டுக்கிறார்களே. இன்னைக்குதான் அமைதியா இருக்காளுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. பாவாடிக்கு பஞ்சர். இதை இஸ்திரி போட்டு வை. என்னது ரப்பர் நாத்த அடிக்குது? ரப்பர்ல செஞ்ச துணியா இருக்கும். என்னது கிழிச்சல காணா? பஞ்சர் போட்டானா? யோ, என்னயா இது? வேலை பார்க்காம 2 பேரும் வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க. டேய், பம்பு எடுத்துட்டு வா. அடி காத்த. பாத்தியா? காத்தடிக்கிறோம். இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. காத்தடிச்சத பார்த்தது இல்ல? காத்தடிச்சத பாத்திருக்கேன். பாவாடைக்கு காத்தடிச்சு பெருசாக்குனத பார்த்தது இல்ல. பாவாடைக்கா? டேய், இன்னும் அடிச்சா பாவாடை வெடிச்சிரு. போடா. உட்டா சேலைக்கு அடிப்பான் போல இருக்கு. என்னடி இது? ஏன் ஊட்டாட கொண்டாந்து குப்பைய கொட்டுற? இது என்ன உன் பாட்ட விட்டுறாடா? நான் அப்படித்தான் கொட்டுவேன். ஏதாவது பேசுன கைய முறிச்சிடுறேன். எங்க முரடி பார்க்கலாம், ஆட்ரி பார்க்கலாம். நீ முரடி பார்க்கலாம், ஆட்ரி பார்க்கலாம். வாய பாரு. ஏன் பார்த்ததில்ல? இந்த இந்த வாயா, இந்த வாய்க்கு இன்னாடி உன் வாய் தான் கூவம் கால்வாய். திறந்துறாத, போட்டு விட்டுருவானுங்க. திறந்தா தானே போட்டு விடுறதுக்கு. அடியே, உன் புருஷனுக்கு சைக்கிளுக்கு தான் பெண்ட் எடுக்க தெரியும். உன்னை பெண்ட் எடுத்திருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? அடீங், ஏன் புருஷனுக்கு இன்னாடி உன் புருஷன் தான் பொட்ட கழுத. உன் அழுக்க பார்க்காம ஊர்ல இருக்க வாழ்க்கையெல்லாம் தோச்சுக்கின்னு இருக்கான். நிக்க முடியல நாத்தா. அது என் வேட்டி. சிநேகிதா, நாத்தத்தை தெருவுக்கே கொண்டு வந்துட்டாளுங்க. இதுல ஒரு விசேஷம் பாத்தியா? நம்ம சண்டைய யாருமே பார்க்கல. தினம் பார்த்து சலிச்சு போயிருப்பானுங்க. அதுவும் சரிதான். கங்கா, யமுனா பேர்களை பாத்தியா? நதி பேர். இதுலயே போட்டு அலசிடலாம் போல இருக்கு. அழுக்கே போகாது. என்ன உப்பு கறிக்குது? துணி கஞ்சி போட்டேன். இங்க உப்பு கறிக்குது, தெரிச்சிருக்கும். அதுவும் சரிதான். கொஞ்சம் உள்ள போறீங்களா? அப்புறம் பாத்துக்கிறேன். காலையில இருந்து வயித்து கூட சாப்பிடாம எங்கடி போய் சுத்திட்டு வர? இனி கழனில கூட வேலை இல்லையே. பழக்கம் போல குளத்தங்கரையில தான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்பம் குழாது குடிச்சிட்டு போமா. அம்மா, எனக்கு பசிக்கலமா. நான் பாரதி வீட்டுக்கு போயிட்டு வரேமா. யாரு மேனேஜர் சாரா? சார் நீங்க சார் இங்க வரணும். பெரியவங்க நானே வரேன். நான் பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் சார். வாங்க தம்பி. முதல்ல ஆபீஸ் பக்கம் வரீங்க இல்லையா தம்பி? ஆமாங்க, நான் வழியே தெரியாம கடைசியில பஸ்ஸ புடிச்சு மாடிக்கு வரனா பாருங்களேன். ஏன்னா அது மாடி பஸ். வேடிக்கைலாம் இருக்கட்டும் தம்பி. ஆபீஸ் பொறுப்பெல்லாம் நீங்க ஏத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரு? நானா? நல்ல ஆளை பாத்தீங்க போங்க. 46 கம்பெனில 45 மூடிட்டு அந்த ஒரு கம்பெனி எப்படி நடக்கும் தெரியுமா? வாரத்துல 5 நாள் லீவ் விட்டுருவேன். 2 நாள் தான் வேலை நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களை நல்லா சுறுசுறுப்பான வேலை சொல்லுங்க சார். நான் குடும்பத்தோட திருச்சியில போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். அதனால கம்பெனி பொறுப்புல இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன். ஏன் சார், இத்தனை வருஷமா நீங்க இருந்துட்டு இப்ப திடீர்னு விட்டு போனா நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் குழந்தை மாதிரி சார். எனக்கும் அழுத்து போச்சு. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி நீங்க நிர்வாகத்தில் அக்கறை காட்டதா தெரியல. எனக்கும் வயசாச்சு. நானும் என் குடும்பத்தோட போய் செட்டில் ஆக வேணாமா? என்ன சார், குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்லி மனசை தொட்டுட்டீங்க. ஏயோ, உலக மாதிரி நின்னுட்டே இருக்கிறிய, இவர் வேலையெல்லாம் நீ கத்து வச்சிருக்கலாம்ல? தெரியும் சார், பெரியவர் இருக்காரு, அடக்கமா இருக்கேன். என்ன பைத்தியக்காரியா நீயோ? சார், இந்த ஆளுக்கு எல்லா வேலையும் தெரியுமா? நாளை நீயே கவனிச்சுக்க. ஓகே சார். தம்பி, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நீங்களே நேரடியா பாத்துக்கிறது நல்லது. கரெக்ட் சார். யோ, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, அதனால நீயே நேரடியா பாத்துக்கிற சொல்லிட்டேன் சார். சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்கள், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எந்த சந்தேகம் வந்தாலும் இதை நீங்க பாத்துக்கலாம். சரி. யோ, சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கான். உனக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் இதுல பாத்துக்கணுமே தவிர என்கிட்ட கேட்கவே கூடாது. சரிங்களா? இதையும் சொல்லிட்டேன் சார். 40 வருஷமா உங்க அப்பா காலத்துல இருந்து இந்த குடும்பத்தோட நான் பழகிட்டேன் தம்பி. எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு விட கொடுங்க. என்ன சார், 40 வருஷமா எங்க வீட்டுல நீங்க வேலை பார்த்திருக்கீங்க. எங்களை பிரிஞ்சு உங்களால இருக்க முடியுமா சார்? நான் ஒன்னா சொல்றேன், நீங்க போன கையோட இங்க திரும்பி வந்துட போறீங்க. யோ சார், 40 வருஷமா எங்க சர்வீஸ் பண்ணிருக்காரு. நீ ஒரு 4 மாசமா இருக்க பாரு. போடுங்க, நல்லா 3 வேளையை முக்கிட்டு உடம்பு எப்படி குறையுது? நிறுத்துக்கடி. நீங்க ஏன் இந்த ஆளுக்கு போய் தோப்பு கண்ணு போட்டுட்டு இருக்கீங்க? ஹலோ, இங்க இவங்க நான் குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டாங்க.
ஆம்பளைங்க குளிக்கிறத பொம்பளைங்க வேடிக்கை பார்த்தா அதுக்கு 10 தோப்புக்காரன்றது இன்னைக்கு பஞ்சாயத்துல புது சட்டம் போடுங்கடி. ஏண்டி நீங்க ஏண்டி இந்த ஆள் குளிச்சத போய் வேடிக்கை பாத்தீங்க? எம்மாடி அவங்களுக்கு நம்ம சமாச்சாரம் புரியுது, உனக்கு இன்னும் புரியலையே. யோ உனக்கு ரொம்ப திமிருதாயா? இந்த பாருமா, நேத்து நீ நம்மள கலாட்டா பண்ண, அதுக்கு பதில் இன்னைக்கு நான் உனக்கு கலாட்டா பண்ணேன். நமக்கு சீரியஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண தெரியாது. நம்ம பேரை கப்பன் பாக்குறேன், கண்டுக்கவே மாட்டேன். என் பேர் பாபு, உன் பேருனா? அடுத்த கலாட்டால தெரிஞ்சுக்கிறேன்.